மணப்பாறை அருகே ஆவராம்பட்டி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் தகவல்களை படக்காட்சிகளோடு விவரிக்க தயாராக இருக்கிறார் அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் சுரேஷ்குமார். தொலைபேசி வாயிலாக அவருடன் பேசலாம். சுரேஷ்குமார், இன்றைய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில எத்தனை காளைகள் பங்கேற்றிருக்கிறது, எத்தனை இளைஞர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள், விரிவாக சொல்லுங்கள். கண்டிப்பா கணேஷ். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த ஆவாரம்பட்டியில புனித இன்னாசியர் கோவில் திருவிழா ஒட்டி இன்னைக்கு ஜல்லிக்கட்டு போட்டி காலை 8:10 தொடங்குச்சு. போட்டி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. தற்போது வரைக்கும் 300 காளைகளுக்கு மேற்பட்ட காளைகள் அவுத்தோடப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 600 மாடுபிடி வீரர்கள் களத்துல இருக்காங்க. இவங்களை 150 பேரா தனித்தனியா பிரிச்சு 2 மணி நேரத்துக்கு ஒரு மாத்தி விடுறாங்க கணேஷ். இதுல எந்த மாதிரியான பரிசுகள் எல்லாம் வழங்கப்படுகின்றன கணேஷ்? இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் தங்க காசு, வெள்ளி காசு, குத்துவிளக்கு, கட்டில், சைக்கிள், பாத்திரங்கள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் மாடுபிடி வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. அதே போல வெற்றி பெற்ற காளைகளுக்கு இதே போல பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த போட்டிகள் விதிமுறைகளின்படி சரியாக நடக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது? இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் விதிமுறைப்படி நடைபெற என்பதை கண்காணிக்க காவல்துறை சார்பில் 3 சுழல் கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வருவாய்த்துறை சார்பில் 10க்கும் மேற்பட்ட கேமராக்கள் வீடியோ பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. போட்டிகள் கேலரி அமைத்து சரியான முறையில் அமைக்கப்பட்டுள்ள எனக்கு வருவாய்த்துறை அனுமதி அளித்த பேர்ல போட்டி நடைபெறுகிறது. ஆவாரம்பட்டி ஜல்லிக்கட்டு பற்றி உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.